அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். கான்கிரீட் வீடுகள் கட்ட 3,50,000 ரூபாய் 1 லட்சம் புதிய வீடுகள் அசத்தல் திட்டத்தை அறிவித்த தமிழக அரசு. தமிழக அரசு 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட ரூபாய் 3.50 லட்சம் நிதியுதவி வழங்குகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், சிமெண்ட் வீடு இல்லாதவர்கள், தகுதியுடையவர்கள் 360 சதுர அடி பரப்பளவில் வீடு கட்டப்படும். தமிழக அரசின் திட்டங்கள். தமிழக அரசு ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பள்ளி மாணவர்கள் முதல் முதியோர்கள் வரை பயன்பெறும் வகையில் நிதி உதவி திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிலையில் ஏழை மக்களின் கனவாக இருப்பது சொந்த வீடு கட்ட வேண்டும், அதுவும் கான்கிரீட்டில் வீடு கட்ட வேண்டும் என ஆசைப்படுவார்கள். அதற்காக தமிழக அரசு சார்பாக கான்கிரீட் வீடுகள் கட்ட 3.50 லட்சத்தை அள்ளி கொடுக்கிறது. அந்த வகையில் இந்த நடப்பு ஆண்டு 1 லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயித்துள்ளது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் தமிழ்நாட்டின் அனைத்து குடிமக்களும் இத்திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். கலைஞர் கனவு இல்லம். இது தொடர்பாக வெளியாகியுள்ள அறிவிப்பில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3,500 கோடி ரூபாயில் 1 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு ஒரு வீட்டிற்கு 3.50 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 3,500 கோடி நிதி ஒதுக்கீட்டிற்கு அனுமதி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப தரைமட்ட நிலை, ஜன்னல் மட்ட நிலை, கூரை நிலை மற்றும் பணிவு முடிவுற்ற பின் என 4 தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கின் மூலம் தொகை நேரடியாக பயனாளிகளுக்கு நிதியானது விடுவிக்கப்பட்டு வருகிறது. பயணிகள் தேர்வு செய்யப்படும் முறை. வறுமை கோட்டிற்கு உட்பட்ட விண்ணப்பதாரர்கள் மட்டுமே இத்திட்டத்தின் பலன்களை பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தின் பலன்களை பெற விண்ணப்பதாரர்கள் செங்கல் மற்றும் சிமெண்டால் செய்யப்பட்ட வீடு வைத்திருக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டின் விவரம். இத்திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடு 360 சதுர அடி பரப்பளவில் சமையல் அறையுடன் கட்டப்பட வேண்டும். 300 சதுர அடியில் சிமெண்ட் கூரையாகவும் மீதமுள்ள 60 சதுர அடியில் தீப்பிடிக்காத கூரையாகவும் பயனரின் விருப்பப்படி சமைக்க வேண்டும் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவர் செங்கல் இன்டர்லாக் கல்லால் செய்யப்பட வேண்டும் என விதிமுறைகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைய தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, செல்போன் எண், வாக்காளர் அடையாள அட்டை, பான் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, குடும்ப அட்டை, வீட்டு முகவரி போன்றவைகள் ஆகும். குறைந்த விலையில் சிமெண்ட். தற்சமயம் வரை முதல் கட்டமாக அரசால் ரூபாய் 300 கோடி நிதி ஒதுக்கீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை பயனாளிகளுக்கு வீட்டின் கட்டுமான நிலைக்கு ஏற்ப 252 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர பயனாளிகள் பயனடையும் வகையில் குறைந்த விலையில் சிமெண்ட் மூட்டைகளையும் நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்து வழங்கப்பட்டு வருவதாகவும், இதற்கு ரூபாய் 48 கோடி செலவினம் தற்போது வரை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. மேலும் இதேபோன்று இரும்பு கம்பிகள் நடைமுறையில் விதிகளை பின்பற்றி ஒப்பந்த புள்ளி இறுதி செய்து உரிய விற்பனையிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு பயணிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் வீடுகள் கட்டி முடிக்கப்படும். கலைஞரின் கனவு இல்லம் 2024-25ஆம் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 1 லட்சம் வீடுகள் அனைத்தும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே ரூபாய் 300 கோடி வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் ரூபாய் 500 கோடி வழங்கப்பட்டு வீடுகளின் கட்டுமானத்திற்கேற்ப பயனாளிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கலைஞரின் கனவு இல்லம் 2024-25 திட்டத்தின் கீழ் அனைத்து வீடுகளின் கட்டுமான பணிகளும் நல்ல முன்னேற்றத்தில் உள்ளதால் இந்நிதியாண்டில் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அரசால்
தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.